Hey guys, welcome back to our Riya creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைலாக் வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவை நானே மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கரெக்டாக வந்துட்டு 6.03 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு மீடியாவில் போயிட்டு ஸோ நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இமேஜஸ் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கை ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி 2 இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணமோ அதே மாதிரி எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நான் ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபர்ட்டை தான் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி இமேஜஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு காப்பி ஆகிடும். ஸோ அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எதுலேருந்து வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணமோ அந்த இமேஜ்லேருந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு தேர்ட் இமேஜ். ஸோ இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் ஆகிடும். வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்லையுமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வீடியோ வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.